أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه تعليما تكبيرا مخبرا وعامرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. المدد يا رسول الله، المدد يا غوث، المدد يا ஷேக். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் இருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் அவனது ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக, அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஷாபான் மாதத்தில் புனிதமான ஒரு ஜுமா நாளில் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய நபர்களாக வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அல்லாஹ் நம்ம படைத்திருக்கின்றான். அந்த நபி யாருன்னு சொன்னா, அந்த நபிக்கு பேரு நபியுர் ரஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரஹ்மத்தான நபி, அருள்பாலிக்கப்பட்ட நபி, முழு உலகத்துக்கும் அருள், முழு உலகத்துக்கும் ரஹ்மத் அவங்க தான். அவங்களுக்கு பேரே ரஹ்மத்து நபி என்பதாக சொல்லப்படும். அந்த நபியோட உம்மத்துல வந்தனால நமக்கு பேர் என்னன்னு சொன்னா உம்மத்து மர்ஹூமா, நம்மளும் ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத் என்பதாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த ரஹ்மத்தான நபியோட உம்மத்தா வந்தனால நமக்கும் மர்ஹூம் செய்யப்பட்ட, அதாவது இரக்கம் செய்யப்பட்ட, அருள்பாலிக்கப்பட்ட உம்மத் என்பதாக நமக்கு சொல்லப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, முன்றைய உம்மத்துக்கு வயசு ரொம்ப 800 வருஷம் 110 1000 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க. ஆனா நமக்கு அந்த வயசு கிடையாது, ஆயுள் ரொம்ப குறைவு. சொல்ல போனா 60க்கு 70க்கு மத்தியில தான் நம்முடைய உம்மத்துடைய வயசே. அப்படிதான் சலாசம் அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. அது இருந்த போது நமக்கு ரஹ்மத் உம்மா, அருள்பாலிக்கப்பட்ட உம்மத் அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா நமக்கு வயசு குறைவா இருந்தாலும் சில விஷயங்கள் செஞ்சா அந்த 80 800 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்த ஒரு நபர் செய்யக்கூடிய அமலை நம்ம ஒரு கொஞ்சம் சொற்ப நேரத்துல அமல் செஞ்சோன்னு சொன்னா அதை விட நம்ம அதிகமான அமல் செஞ்சோமே அல்லாஹ் கொடுத்துருவான். அதுக்கு பேர் தான் ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத் என்பதாக கிதாபுல பதிவு செய்யறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி முறையிடுறாங்க, என் பையன் அல்பாயுஸ்ல மௌத்தா போயிட்டான், அதாவது சின்ன வயசுல என் பையன் மௌத்தா போயிட்டான்னு சொல்லி அழுகுறாங்க, ஒப்பேரி வைக்கிற மாதிரி தன்னோட மனக்குமர சொல்றாங்க, என் பையன் என்னை விட்டு போயிட்டான், சின்ன வயசுல மௌத்தா போயிட்டான், அழுகுறாங்க. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, ஏமா உன் பையனுக்கு என்னமா வயசு அப்படின்னு. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, என் பையனுக்கு 110 வயசு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா உண்மைதான். 110 வயசுல பையன் மௌத்தா போயிட்டான்னு சொல்லி அந்த பையனோட தாய், அப்ப தாய்க்கு என்ன வயசா இருக்கும், அந்த தாய் அழுகுறாங்க, என் பையன் சின்ன வயசுல போய் மௌத்தா போயிட்டேன்னு அழுகுறாங்க. அப்ப 110 தான் அவங்களுக்கு சின்ன வயசு தான்.
அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமாதானப்படுத்துக்கான்னு சொல்றாங்க, ஏமா அழுகாதமா, உன் பையன் ரொம்ப சொற்ப வயசுலாம் கிடையாது, பின்னாடி ஒரு உம்மத்து வரும், அந்த உம்மத்துக்கு வயசு 60-70 மத்தியில தான், இதுக்கு போய் நீ அழுகிறியா, அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அழுக சமாதானம் ஆகுது. அப்ப சொல்றாங்களா, 60 வயசு 70 வயசுலாம் ஒரு வாழ்க்கையா, ஒரு மரத்தடி நிழல உட்காந்து வாழ்ந்துட்டு போயிடலாமே, வாழ்க்கை கழிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு. உதாரணத்துக்கு 1 மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரம் நம்ம மரத்தடியில டீ கடையில உட்காந்து டைம் பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. 60-70 வயசுனா ஒரு மரத்தடி நிழல உட்காந்து வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு குறைஞ்ச வயசா நம்ம கொடுத்துருக்கா அல்லாஹ் தஆலா. ஆனா நன்மை பார்த்தோம்னு சொன்னா அவங்களோட அதிகமான நன்மையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு பல சந்தர்ப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறான். வயசு குறைவு ஆனா ஆசை அதிகம். நம்ம உம்மத்துக்கு எப்படின்னு சொன்னா வயசு கம்மி தான், ஆனா அவங்க ஆசையை பார்த்தோம் சொன்னா பேராசையா இருக்கும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை கட்டி முடிக்கணும், அதை வாங்கலாம், இதை வாங்கி போடணும், நகை அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும் அப்படின்னு ஆசை அதிகமா இருக்கும். ஆனா வயசுன்னு பார்த்தோம் சொன்னா எல்லாம் கம்மியா தான் கொடுத்துருக்கான். உதாரணத்துக்கு சொன்னா லைலத்து கதிர் இரவு அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் ரமலான் வருது. அல்ல லைலத்து கதிர் இரவு ஒரு இரவு இருக்குது. அந்த ஒரு இரவுல மட்டும் ஒரே ஒரு நைட்டு மட்டும் நம்ம நின்று வணங்கிட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 84 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தா என்ன அமல் செய்வானோ அந்த நன்மை எல்லாம் கொடுத்துருவான். ஒரு நைட்டுக்கு தான், ஒரே ஒரு நைட்டு, அந்த நைட்டு ஃபுல்லா தொழுதுட்டான்னு சொன்னா அவன் 84 வருஷம் உலகத்துல வாழ்ந்தா என்ன நன்மையை செய்வானோ அந்த நன்மை எல்லாம் கொடுத்துருவான். தோராயமா கணக்கு போட்டு பாருங்களா, ஒருத்த வயசு ஒரு பாலிகா 15 வயசுல இருந்து வாழ்றான் அப்படின்னு வச்சுங்க. 15 வயசுல இருந்து ஒரு 10 லைலத்துக்கு இதவா அலைஞ்சிட்டான், 10 லைலத்துக்கு இரவ நின்று தோல்ந்துட்டான்னு சொன்னா அவன் திட்டத்தட்ட 840 வருஷம் வாழ்ந்தா என்ன நன்மை அந்த நன்மை எல்லாம் கொடுத்துருவான். 10 லைலத்துக்கு கதிரவு தான். அப்ப நம்ம கணக்கு பண்ணி நம்ம 15 வயசுல நம்ம விவரம் தெரியுதுன்னு சொன்னா 15 ஒரு 55 வயசு வாழ்றோம், 60 வயசு வாழ்றோம். அப்ப எத்தனை லைலத்துக்கு எதிரும் நம்ம வாழ்க்கை சம்பாதிச்சுப்போம், எத்தனை வருஷம் வாழ்ந்தா நன்மை, எத்தனை வருஷம் வாழ்ந்து அமல் செஞ்ச நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை எல்லாம் கொடுத்துருவான். இது அல்லாவுடைய கூற்று. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், லைலத்துக்கு கதிரே ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 வருஷத்தோட சிறந்தது ஒரு இரவு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டி, பல வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். சின்ன விஷயம் தான், நிறைய நன்மை செய்கிற அமலை கொடுத்துருக்கு. உதாரணமா இப்ப ஜும்மா நாளை பத்தி நிறைய ஹதீஸ் வந்து அபு தாவூத்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லஹு அஜ்ருன் சனத்தின் மா சியாமிஹா வ கியாமிஹா. ஒரே ஒரு ஜும்மா தொழுகை, அதாவது இன்னைக்கு வந்துட்டோம், யார் இந்த ஜும்மா தொழுகையை தொழுகிறா, நடந்து பள்ளிக்கு வராங்களோ அவங்களுக்கு என்ன தெரியும் நன்மை. அபு தாவூத்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். ஒரு ஜும்மா தொழுகைக்கு நடந்து பள்ளிக்கு வந்து தொழுதுட்டாருன்னா அவருக்கு ஒரு வருஷம் தொடர்ந்து நோன்பு வச்சா என்ன நன்மையோ, 365 நாள் தொடர்ந்து நோன்பு வச்சா என்ன நன்மையோ அந்த நன்மையெல்லாம் கொடுத்துருவான். இரவு நின்று வணங்கி நன்மை கொடுத்தான். ஒரு வருஷம் இரவு ஃபுல்லா நின்று வணங்குறாரு, அந்த நன்மையெல்லாம் கொடுத்துருவான். ஒரு வருஷம் பகல் ஃபுல்லா நோன்பு நோக்குறாரு, ஒரு ஜும்மாக்கு இந்த நன்மை எல்லாம் கொடுக்குறான்னு சொன்னா நமக்கு பேர் தான் அருள்பாலிக்கப்பட்ட உம்மத்து ரஹ்மா, உம்மத்து மர்ஹூமா என்பதாக சொல்லப்படுது. நிறைய விஷயம் இருக்குது. உதாரணமா ஃபஜ்ருடைய சுன்னத், முன் சுன்னத் 2 ரக்காத் இருக்குது இல்லையா, அந்த சுன்னத்தோட வேல்யூ என்ன தெரியுமா, அந்தஸ்து என்ன தெரியுமா? நிறைய பேர் ஃபஜ்ர் தொழுகையே கிடையாது. ஃபஜ்ர் முழு சுன்னத்துக்கு என்ன அந்தஸ்து சொன்னா ஹைரும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்துல எல்லா வஸ்தும், முழு உலகமும் கொடுத்துட்டு உலகத்துல உலகத்துல என்னென்ன பொருள் இருக்குது எல்லா பொருளும் கிடைப்பதை விட சிறந்தது என்பதாக சொல்றாங்க ஹதீஸ்ல. முழு உலகமும் உனக்கு கொடுத்துட்டாங்க, உலகத்துல எல்லா பொருளும் உனக்கு தான் சொந்தம் கொடுத்தா இதை விட சிறந்ததுதான் 2 ரக்காத் முன் சுன்னத் என்பதாக அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அபூதாவூத் இமாம் பதிவு செய்றாங்க ஹதீஸ்ல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன விஷயம் தான். அதுல அமல் செஞ்சுன்னு சொன்னா நம்ம 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்தவங்களை விட அதிக அமல் செஞ்ச நன்மை எல்லாம் கொடுத்துருவான். அதுக்குதான் நமக்கு பேரு உம்மத்து மர்ஹூமா. அதுல ஒண்ணுதான் இந்த ஷாபான் மாசம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா, அதுல ஒண்ணுதான் ஷாபான் மாசம். ஷாபான் மாசம் நம்மள சில பேர் கண்டுக்கதே கிடையாது, ஷாபான் தானே சாதாரணமா நினைக்கிறோம். ஷாபான் மாசம் எப்படி தெரியுமா, சலாசம் சொல்றாங்க, டாக்டர் ஷக்ரூன் ஒரு மாசம் இருக்குது, மக்கள் அந்த மாசத்தை அதிகமா பொடுபோக்கா இருக்கிறாங்க, அது வேல்யூ உள்ள மாசம் என்பதாக சலாசம் சொல்றாங்க. ரஜப மாசம் சரி, ரஜபு ஷஹருல்லா அல்லாவுடைய மாசம், அதுதான் மேராஜ், சலாச மேராஜ் பண்ணாங்க, தொழுகை கடமையாச்சு, அது சிறப்பான மாசம். வானம் பூமி படைக்கப்பட முன்பாக ரஜப் சிறப்பு தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நான் 12 மாசம் படைச்ச வருஷத்துக்கு அந்த 12 4 மாதம் சங்கமிக்க மாதம், அது ஒண்ணுதான் ரஜப், அது சிறப்புன்னு சொல்லி அல்லாஹ் வானம் பூமி படைக்கணும்னா அல்லாஹ் சொல்லிட்டான், அது சிறப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஷாபான் விட்டுடுங்க, அதுக்கு ரமலான் வருது. ரமலான் பத்தி பேசவே தேவையில்லை. சையது ஷுஹூர் மாசங்களுக்கு எல்லாம் தலைமையே இந்த ரமலான் தான். எல்லா மாசத்துக்கும் தலைமை ஹெட் யார் சொன்னா அந்த ரமலான் தான். இப்படி ரமலானுடைய அந்தஸ்தும் மக்களுக்கு தெரியுது, ரஜபுடைய அந்தஸ்து மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இதுக்கு ரஜபுக்கும் ரமலானுக்கு மத்தியில் ஒரு மாசம் இருக்குது ஷாபான், அது யாருமே கண்டுக்கிறது இல்லை என்பதாக சலாசம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாசத்துல அதிகமா நோன்பு வைப்பாங்களாம், அதிகமா நோன்பு வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுக்கு அப்புறம் அடுத்து சலாசம் நோன்பு வச்ச அதிகமா நோன்பு வச்ச மாசம் எதுன்னு சொன்னா ஷாபான் மாசம் தான். ஆயிஷா அவங்களே சொல்றாங்க, அதிகமா நோன்பு வைப்பாங்க ஷாபான் மாசத்துல.
சலலாசம் வித்தியாசமா சஹாபா கூட நோட் பண்ணுவாங்க, ஏதாவது வித்தியாசமா செஞ்சு நோட் பண்ணுவாங்களாம். பத்தகு மக்கால சலலாசம் ஒரே ஒரு ஒழுவு செஞ்சு அந்த ஒழுவு கொண்டு 5 வக்து ஃபர்ல தொழுதாங்களாம். சஹாபாக்களை பார்த்து ஆச்சரியமா கேட்டாங்க, நான் இனிமே ஏதாவது புதுசா பாக்குறேன் உங்கள்கிட்ட, நீங்க ஒவ்வொரு வக்தும் ஒழு செஞ்சு தொழுங்க, ஆனா ஒரு ஒழுவுல 5 வக்து தொழுகிறீங்க, என்ன விஷயம் கேட்கும் போது சலலாசம் சொன்னாங்க, அம்தன் சனாது, நான் வேணும் தான் செஞ்சேன். ஏன்னா நீங்க நினைச்சிட கூடாது இல்லையா, ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு ஒழு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட கூடாதுக்காக வேண்டி ஒரு ஒழுவு கொண்டு நீங்க சுத்தமா இருந்தா ஒழு புரியலன்னு சொன்னா தொடர்ந்து தொழுதுட்டே போகலாம். அசருக்கு செஞ்சீங்கன்னா அதுல மகரிப் தொழலாம், இஷா தொழலாம். அதை நான் உணர்த்ததுக்காக வேண்டி தான் இப்படி செஞ்சேன்னு என்பதாக சொல்றாங்க. ஒருவேளை சலாசம் ஒவ்வொரு வக்தும் செஞ்சா கடமை ஒழு பரலா இருக்கும், கடமையா இருக்கும். ஒவ்வொரு வக்தும் தொழுதே ஒழு செஞ்சாகலாம் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒழு செஞ்சா 100 நாள் 100 பிரகாசம் மேல பிரகாசம் எல்லாம் கொடுப்பான். அது வேற அமல், அது வேற கயிறு, அது வேற நன்மை அதிகமாகும். ஆனா ஒழுவோடு இருந்தீங்க சொன்னா தொடர்ந்து தொழலாம், அதை காமிக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன் என்பதாக சலாசம் சொல்றாங்க. இப்படி சலாசம் ஏதாவது வித்தியாசமா செஞ்சு சாப்பா உடனே நோட் பண்ணிடுவாங்க. அப்படி சலாசம் அதிகமான நோன்பு நோட்ட மாசம் தான் இந்த ஷாபான் மாசம் என்பதாக நம்ம பாக்குறோம். ஷாபான் மாசத்துல அப்படின்னா சிறப்புன்னு சொன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கும் முன் சுனத்து பின் சுனத்து அப்படி இருக்கு இல்லையா. ஒவ்வொரு தொழுகைக்கும் லொஹருக்கு முன் சுனத்து இருக்கு, பின் சுனத்து இருக்கு, அசருக்கு முன் சுனத்து இருக்கு, மஹரிபுக்கு பின் சுனத்து இருக்கு, இஷாக்கு முன் சுனத்து பின் சுனத்து, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ரமலான் நோன்பு 30 நாள் ஒரு மாசம் ஃபுல்லா நோன்பு நோக்கலாம். அந்த நோன்புக்கு முன் நோன்பு பின் நோன்பு இருக்குது. எப்படி முன் சுனத்து பின் சுனத்து இருக்குதோ அதுமே இருக்குது. அது என்னன்னு சொன்னா, ரமலானுக்கு முன்னால இந்த ஷாபான் மாசம் இது முன் நோன்பு வைக்கிற மாதிரி, ரமலானுக்கு பின்னால் ஷவ்வால் வருதில 6 நோன்பு, அது பின் சுனத்து மாதிரி என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. எப்படி தொழுகைக்கு முன் சுனத் பின் சுனத் இருக்குதோ அது மாதிரி ரமலானுக்கும் முன் ரமலான் பின் ரமலான் இருக்குது என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அதனால ஷாபான் அதிக சிறப்புக்குரிய மாசம், அதிகமா அமல் செய்ய சொல்லி சொல்றாங்க. உலகத்தை எல்லாருமே அமல் செய்யறோம் இல்லையா, அந்த அமல் எப்ப கபூல் ஆகுது, எப்ப அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது தெரியுமா? நிறைய பேருக்கு இது தெரியல. நம்ம செய்யற அமல்கள்லாம், நோன்பு வைக்கிறோம், குர்பானி கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்யறோம், உம்ரா செய்யறோம், சதகா செய்யறோம், தான தர்மம் செய்யறோம், நிறைய அமல் செய்யறோம் இல்லையா. இந்த அமல்கள் அல்லாஹ்ட்ட எப்ப போய் சமர்ப்பிக்கப்படுது தெரியுமா? இமாம்கள் சொல்றாங்க, 4 கட்டமாக அமல் சமர்ப்பிக்கப்படுது. முதலாவது நம்ம செய்யற அமல் தினமும் அல்லாஹ்ட்ட காமிக்கப்படுது. தினமும் அல்லாஹ்ட்ட போய் எல்லாம் வாடி எப்படி செஞ்சாம தினமும் காட்டுறாங்க. 2வது வாரம் காமிக்கப்படுது. வாரம் நம்ம செஞ்ச அமல் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுது. 3வது வருஷத்துக்கு ஒரு தடவை 12 மாசத்துக்கு ஒரு தடவை போய் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது, வருஷத்துக்கு ஒரு தடவை. 4வது ஆயில்ல நீ டோட்டலா பிறந்து மௌத்தா போற வரைக்கும் என்ன அமல் செஞ்சு மௌத்தா பண்ணதுக்கு அல்லாஹ்ட்ட காமிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு அமலும் நம்ம செய்கிற அமல் தினமும் காமிக்கப்படுது, வாரம் காமிக்கப்படுது, வருஷத்துக்கு ஒரு தடவை காமிக்கப்படுது, ஆயில ஒரு தடவை காமிக்கப்படுது. அல்லாஹ்ட்ட போய் சமர்ப்பிக்க நம்ம செஞ்ச அமல் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்க, நல்ல நன்மை தீமை எதை செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட போய் உடனே மலக்குமா சப்மிட் பண்ணிடுவாங்க. ஒண்ணு கூட பெண்டிங் வைக்க மாட்டாங்க. சின்ன அமலானா சரி, பெரிய அமலா ஒரு கடுகளவு ஒரு வித்தளவு நீங்க அமல் செஞ்சிருந்தீங்க சொன்னா அல்லாஹ்ட்ட காமிச்சிருவாங்க. மலக்கு எல்லாம் வடியா அப்படி செஞ்சாலும் காமிச்சிருவாங்க. இப்போ தினமும் எப்ப அமல் செய்யப்படும் சொன்னா, தினமும் அமல் காலை மாலை அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது. ஃபஜ்ருக்கு பிறகும் அஸ்ருக்கு பிறகும். ஃபஜ்ருக்கு பிறகு மலக்குமார்கள் இங்க இருந்து மேல போறாங்க, ஒரு மலக்கு அப்படியே கீழே இறங்குறாங்க, ஷிஃப்ட் மாறுறாங்க. ஃபஜ்ர் நம்ம செஞ்ச அஸ்ர்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் செஞ்ச எல்லா அமலையும் கொண்டு மேல போறாங்க. அதுக்கப்புறம் ஃபஜ்ர்ல ஒரு மலக்கு ஒரு கூட்டம் இறங்கி திரும்ப ஃபஜ்ர் அஸ்ர் வரைக்கும் செய்யற அமல் எல்லாம் கொண்டு திருப்பி மேல போறாங்க. இப்படி ஷிஃப்ட் காலை மாலை அஸ்ருக்கு பிறகு மாதிரி பிறகும் அமல் செய்யறாங்க. அமல் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுது. 2வது ஒவ்வொரு வாரமும் அது எப்பன்னு சொன்னா, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும், வாரத்துக்கு 2 நாள் திங்கள் வியாழக்கிழமையும் அல்லாஹ்ட்ட அமல் சமர்ப்பிக்கப்படுது என்பதாக சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அமல் எப்ப சமர்ப்பிக்கப்படுது சொன்னா, இந்த ஷாபான் மாசம் தான். ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க செஞ்ச அமல இந்த ஷாபான் தான் அல்லாஹ் தஆலா சமர்ப்பிக்கிறது. ஒரு வருஷம் அதாவது இந்த ஷவ்வால் இருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வருஷம் ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல், ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப். இந்த 11 மாசம் செஞ்ச அமல இந்த மாசம் அல்லாஹ்ட்ட போய் காமிக்கப்படுது. நீங்க இது 11 மாசம் செஞ்சீங்க இல்லையா, குர்பானி கொடுத்திருப்பீங்க, ஹஜ்ஜி செஞ்சிருப்பீங்க, தான தர்மம் செஞ்சிருப்பீங்க, நிக்காஹ் முடிச்சிருப்பீங்க, என்னென்ன அமல் செஞ்சீங்களோ A to Z எல்லாமே ஒரு வருஷம் செஞ்ச எல்லா அமலும் மலக்குமால கொண்டு போய் இந்த ஷாபான்ல தான் கொண்டு போய் அல்லாஹ்ட்ட காமிக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் அடியான் இவ்வளவு அமல் செஞ்சாங்க காமிக்கிறாங்க. இது 3வது. 4வது மௌத்தா போகும் அல்லாஹ்ட்ட காமிக்க. இந்த 4 அமல். இப்போ இந்த 4 அமலும் ஏற்றுக்கிற பத்தி தான் நிபந்தனை அப்படின்னு சொன்னா, அதுதான் இமாம்கள் வழிவகைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலை மேல அமல் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது இல்லையா, அப்பதான் திக்ர் செய்ய சொல்லி சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம், ஃபஜ்ருக்கும் அஸ்ருக்கு மட்டும் ஃபர்ல முடிஞ்சு திக்ர் செய்வோம் இல்லையா, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர். அது ஏன்னு சொன்னா இதுக்குதான். ஏன்னா நீங்க அமல் செய்துட்டு இருக்கும்போது மலக்குமா தொழுது முடிச்சு அமலை கொண்டு போவாங்க. அப்ப நீங்க திக்ர் ஓதிட்டு இருந்தா உங்க அமல் அல்லாஹ்ட்ட காமிக்கும் போது நீங்க திக்ர் செஞ்ச நிலைமையில உங்க அமலை காமிக்கணும் அல்லாஹ்ட்ட. அடியான இந்த அமல்லாம் செஞ்சா காமிக்கணும். அப்ப காமிக்கும் போது அல்லாஹ் உங்க அமல உங்க பட்டோலை பார்க்கும் போது இங்க உலகத்துல கீழே திக்ர் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஃபஜ்ருக்கு பிறகும் அஸ்ருக்கு திக்ர் செய்ய காரணம் அதுதான்.
ஏன்னா நீங்க அப்ப அமல் அல்லாட காமிக்கும், நீங்க திக்ரோடு இருக்கணும்ன்றதுக்காக காமிக்கப்படுது. இது முதல் வகை. அதாவது காலையிலும் மாலையும் அமலை சமைக்கும் போது திக்ரோடு இருந்தீங்க சொன்னா அவங்க அமல் அல்லாட ஈஸியா சிபாரிசு செய்யப்படும், பரிந்துரை செய்யப்படும், அல்லா ஈஸியா கபூலாக்கிடுவாங்க. ரெண்டாவது திங்கட்கிழமை வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, அப்போ என்ன செய்யலாம் சொன்னா, அதுக்குதான் சலாச சொல்றாங்க ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை நோன்பு வைங்க அப்படின்னு. நோன்பு வச்சா நம்ம அமலை காமிக்கும் போது நோம்போட அமல் காமிக்கப்படுது. ரெண்டாவது வியாழக்கிழமை என்ன பண்ண சொன்னா அதிகமா செலவாத்து ஓதணும், சலாசம் அதிகமா செலவாத்து ஓதணும் சொன்னா திங்கட்கிழமை நோன்பு வைங்க, வியாழக்கிழமை அதிகமா குறிப்பா எல்லா செலவாத்து ஓதணும். குறிப்பா நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு செலவாத்து, அதாவது செலவாத்து ஓதிட்டே நீங்க சொன்னா உங்க அமலை காமிக்கும் போது நீங்க செலவாத்து ஓதி நிலையில மலக்கு கொண்டு போய் உங்க அமலை சமர்ப்பிப்பாங்க. அப்ப என் அடியா செலவாத்து ஓதுறானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இறக்கப்படுவான். இன்னொன்னு சலாசம் சொன்னாங்க, நீங்க அமலை அல்லாஹ் போய் காமிக்கும் போது திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் அமலை காமிக்கப்படும் போது சலாசன முதல்ல நேரம் அல்லாட்ட போகாதான், முதல்ல கண்மணியா சலாசன போய் நம்ம அமலை ஒவ்வொரு அடியாரான அமலையும் முதல்ல சலாசன் தான் வந்து காட்டப்படும். உங்க அடியாரான அமலை பாருங்க, அல்ல மலக்க கொண்டு அல்லா நாயகம் சலாசன் சமர்ப்பிப்பாங்க. அப்ப சலாசன் சொல்றாங்க, இன்று ஆயுதோ ஹைரன், என் அடியார்கள் ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா என்றதான் முதல்ல காமிப்பாங்க. என்ற ஃபர்ஸ்ட் காமிச்ச பிறகுதான் நான் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்பதான் அல்லாட்ட போவோம். அப்ப காமிக்கும் போது என் அடியார்கள் நல்ல அமல் செஞ்சு, நல்ல அமல் ஏதாவது நிறைய நன்மைக்கரமான அமல் செஞ்சிருந்தா ஹமீதுல்லா, அல்லாஹ் புகழுவேன். என் அடியார்கள் என்னுடைய உம்மத்து இவ்வளவு நல்ல அமல் செஞ்சாங்க, அல்லாஹ் நன்றி செலுத்துவேன். ஏதாவது கெட்டாம செஞ்சிருந்தாங்க சொன்னா நான் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன். யாரு நமக்காக விட்டு சலாச பாதுகாப்பு தேடுற பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய உம்மத்து, எவ்வளவு பெரிய கருணையான நபி நம்ம அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கான். நம்ம செய்யற பாவத்துக்கு அல்லாட்ட அவங்க இஸ்திஃபார் செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம மேல எவ்வளவு கருணை, எவ்வளவு பாசத்தை, எவ்வளவு அன்பா சலாசம் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் அவங்க பேர் ரஹ்மத்துல் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹமத் சலாசம் தான். அவ்வளவு அதுக்கப்புறம் அல்லாட்ட கொண்டு போய் அமல காமிப்பாங்க என்பதாக கித்தாபுல ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. அதனாலதான் இப்படி உயர்த்தப்படும் போதுதான் முதல்ல காலை மேல அமல் செய்யும்போது நான் சொல்லிட்டேன், காலை மேல திக்ரு செய்யணும். ரெண்டாவது வார வாரம் அமல் செய்யும், வார வாரம் அமல் செய்யும் போது வார அமல் அப்போ வந்து நீங்க செலவாத்து ஓதுங்க, அதிகமா நோன்பு வைங்க என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. இப்படி ரெண்டு விஷயம் இருக்குது. இப்ப நான் அமலை சமர்ப்பிக்கும் போது ஒரு நிபந்தனை கொடுத்துருக்கேன் அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் அமலை கொடுக்கும் போது ஒரு அல்லாஹ் மலக்கு மாட்ட அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியாக எல்லாம் சண்டை போட்டு வந்தா அந்த அமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த சண்டைக்காக வேண்டி நம்ம அமல் அல்லாஹ் திறந்து கூட பார்க்க மாட்டான். நம்ம என்னென்ன அமல் செஞ்சோம் அப்படின்னு அந்த பட்டோலை வாசிக்க மாட்டான், கணக்கு பார்க்க மாட்டான், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். ரெண்டு பேருக்கு சண்டை போட்டு வந்தா அந்த சண்டைக்காக வேண்டி அல்லாஹ் அமலை பரிசோதனைப்படுத்த மாட்டான், அல்லாஹ் எதை கையெழுத்து பார்க்க மாட்டான் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆனா சண்டை போடக்கூடாது. குறிப்பா அந்த டைம்ல கடன் இருந்தா கடன் நிறைவேற்றணும். கடன் ரொம்ப மோசமானது, கடனோட யாரும் மன்னிக்க கூடாது, அல்லாஹ் காப்பாற்றணும். கடனோட ஒருத்த மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அதுல பாதாளத்துக்கு போயிடும். கடன் என்பது ஒரு அமானித மாதிரி. கடன்னா ஒரு அமானித மோசடி செய்யற மாதிரி. அது ரொம்ப பெரிய பூதகரமான விஷயம். ஹதீஸ்ல வருது, யாராவது மோசடி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க பித்தட்டுன்னு தெரியும் இல்லையா, பித்தட்டுல ஒரு கொடி சொருவப்படுமா, ஒரு கொடி. அந்த கொடியை பார்த்து தெரிஞ்சுப்பாங்களா இவர் மோசடி செஞ்சவர் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்களாம். எவ்வளவு கேவலமான விஷயம்! இதை விட ஒரு கேவலமான உலகம் எதுவுமே கிடையாது. அவன் பித்தட்டுல கொடி சொருவப்பட்டிருக்கும், மத்த மறுமையில மத்த மனிதர்களா பார்ப்பாங்களாம். இது கொடி சொருவப்பட்டா யாராவது மோசடி செஞ்சிருக்கா, ஒரு நிலத்தையோ இல்ல தன்னன் தம்பியோ இல்ல மாமன் மச்சனை மனைவியோ இல்ல மகளுக்கோ பிள்ளைக்கோ மோசடி செஞ்சுட்டான்னு சொல்லி அந்த கொடி வச்சு கண்டுபிடிப்பாங்களாம். இன்னும் சொல்றாங்க, யாராவது உரிச்சான் நிலத்தை அபகரிச்சா மோசடி செஞ்சா சொன்னா 7 பூமி அளவுக்கு அவர் மேல மாலையா சுமத்தப்படும் என்பதாக ஹதீஸ்ல வருது. ரொம்ப இதுக்கு அந்த எச்சரிக்கைலாம் கேட்ட ரொம்ப கொடுமையா இருக்குது. எந்த பொருள் ஹதீஸ் சொல்றாங்க, நீங்க எந்த பொருள் உலகத்துல மோசடி செஞ்சீங்களோ அந்த பொருளை மறுமையில கொண்டு வரப்படுமா. உதாரணத்துக்கு ஒரு குண்டூசி அளவு யாராவது மோசடி செஞ்சீங்க, குண்டூசி அளவு மோசடி செஞ்சீங்க சொன்னா அந்த குண்டூசி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முன்னா கொண்டு வருவானா. இதுக்கு மோசடி செஞ்சு அல்லாஹ் கணக்கு கேட்பான். அதனால மோசடி யார்ட்டையும் செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க. கடன் இருந்தா கடன் எவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நிறைவேற்றிடுங்க. யாரு இலக்காரமா யாரையும் குறை பேசி யாரு மீன் செஞ்சு அவங்கவுங்க அல்லாஹ் நம்ம அதுக்காக படைக்கல. நம்ம வேலை என்ன, அல்லாஹ் வணங்கணும், அதுக்குதான் அல்லாஹ் படைச்சான். நம்மளுடைய வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். வேகமா ஒரு பஸ் போகுது, அந்த பஸ்ல பிரேக் பிடிக்கல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மத்தவங்களை காப்பாத்தி இல்ல உங்களை நீங்க காப்பாத்திப்பீங்களா? முதல்ல நம்ம காப்பாத்தினோம். அது அறிவாளி அதை தான் பண்ணுவாங்க. அது உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அதுக்காக நம்ம அப்படி இருக்க கூடாது. பஸ் வேகமா போது பிரேக் பிடிக்கல, எதுல பெரிய மலை இருக்குது, மலை உழுகுற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம முதல்ல குதிச்சு நம்மளை காப்பாத்திக்கிறோம். நம்ம அர்த்தங்களை காப்பாத்து சொன்னா நம்மளும் சேர்ந்து அந்த மலையோட சேர்த்து பஸ்ல உருண்டு செத்து போயிடும். அதனால நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் தான் செய்யணும். மத்தவங்க அப்படி பண்றாங்க இப்ப அந்த குறை கண்டுபிடிக்க நமக்கு வேலையே கிடையாது. ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு சம்பவம் சொல்றாங்க. இமாம் தஹவி ரஹ்மத்துல்லாஹி இஸ்லாத்து ஆணிவே தஹவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க மார்க்கெட்ல நிக்கிறாங்க, பஜார்ல நிக்கிறாங்க.
அப்போ ஒரு மனுஷன் கையே இல்ல, ஒரு கை இல்ல, ரத்தமும் சீரும் சதலமா இருக்குது, அப்படியே கையில் சொட்டு ரத்தம் சீரும் ஒழுகுது, அப்படியே பூமியில ஒழுகுது. அவர் கத்துறாரா, அல்லாஹ்வை பயந்துக்குங்க, அல்லாஹ்வை பயந்துங்க, யாரும் மோசடி செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, நீங்க நல்ல பல வாழ்த்துங்க கத்துறாரு. அவர் கூச்சலிடுறாரு. அப்ப தஹீர் அவன் தோலை தழுவி என்னப்பா சின்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சம்பவத்தை சொல்றாரு. நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்றேன். அவரு நான் அந்த மனுஷன் சொல்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு அரச மாதிரி ஊர்ல ரொம்ப ஒரு பெரிய பணக்காரன் செல்வந்த மாதிரி நான் இருந்தேன். என் உடம்புல ரொம்ப ஆச்சாரம் பார்க்கணும், ரொம்ப பைலவான் மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். என் மனைவி ஒரு தடவை என்கிட்ட சொன்னா, சமைக்கிறது ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, நான் மார்க்கெட்டுக்கு போனேன், மீன் வாங்கலாம் சொல்லி போயிட்டேன். பார்த்தா மீன் எல்லாம் காலியா போச்சு. எனக்கு மீன் மேல ஆசை வந்துருச்சு. சரி கடலோரத்துல போனோம்னு சொன்னா, ஒரு நோஞ்சா மாதிரி ஒரு ஒல்லி குச்சி மாதிரி மனுஷன், பலவீனமான மனுஷன், ஒரு நூல் கயிற்றுல 5 மீன் அப்படியே தொங்கோட்டு கொண்டு வந்தான். மீன் பாத்திரத்துல 5 மீன் தொங்கோட்டு கொண்டு வந்தான். நான் அதை பார்த்து எனக்கு மீன் கொடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா, நான் ஒரு நாள் ஃபுல்லா கடல்ல வேலை செஞ்சு, படகுல வேலை செஞ்சு, மீன்காரங்கிட்ட வேலை செஞ்சு, அதுக்கு கூலியா இந்த 5 மீனை வாங்கி வந்திருக்க, இந்த 5 மீனை அந்த வீட்டுக்கு கூட்டு போனா என் 4 பசங்க சாப்பிடலாம், எனவே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் அவர் அடிச்சு கீழே தள்ளி அவர் மேல காலை வச்சு அவர் கையில இந்த நூலை புடுங்கி மீன் எடுத்து வந்துட்டார். எடுத்து வந்து சமைச்சா சாப்பிட்டாரு. அப்ப சாப்பிடும் போது ஒரு முள்ளு கையில குத்திக்கிச்சான். அந்த மீன் முள்ளு கையில குத்திக்கிச்சு. இவர் முள்ளு தானே அப்படி சொல்லி அசால்ட்டு தூக்கி போட்டாரு. அது 4 அடையில கொஞ்சம் கொஞ்சம் செஃப்டிக்கு வச்சு அந்த முள்ளு போய் கொஞ்சமா விரல் போச்சு, அப்புறம் கை மணிக்கடை போச்சு, ஃபுல்லா தோல் வரைக்கும் போச்சு, தோல் போச்ச மாதிரி கை போச்சான். அந்த சின்ன முள்ளு இப்படி ஆயிடுச்சான். உடனே உடல்லாம் நெளிஞ்சு போச்சு. அந்த மருத்துவ செலவுக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டார். பரம ஏழை ஆயிட்டார். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் செல்வந்து நம்ம பைல்வான்மா இருந்தாரு. அந்த ஒரு சின்ன முள்ளு கொத்துனால கையெல்லாம் சூம்பி போச்சு, உடம்பெல்லாம் நல்லா மெரிஞ்சு போய் செல்வத்தெல்லாம் மருத்துவத்துக்கே செலவு பண்ணி ரொம்ப உணவே எல்லாம் படுத்த படிக்க ஆயிட்டாரு. அப்போ ஒரு நண்பர் நல்லா விசாரிக்க வராரு. என்ன பண்ணி எப்படி இப்படி ஆயிட்டு என்ன விஷயம் கேட்கும் போது என்னன்னே தெரியல அப்படின்னு. அப்ப நண்பர் கேட்கறானா, நீ கடைசியா என்ன சாப்பிட்ட அப்படின்னு. நான் கடைசியா ஆரோக்கியமா இருந்தபோது சாப்பிட்டது ஒரு மீன் தான். அப்படி அந்த மீன் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாரு. அப்ப இந்த சம்பவத்தை சொன்னார். ஒரு நோஞ்சா மாதிரி தொந்தான், அவனை அடிச்சு இந்த மீன் வாங்கிட்டு அப்படின்னு. அப்படியா, அப்ப அதுதான் விஷயம், அவன்கிட்ட போய் கேள்வி விஷயம் சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே இந்த பெட்ல இருந்து ஏஞ்சி ஓடி போய் பாக்குறாரு. அவன் மீன் வியாபாரம், மீன் கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கான். அவனை போய் ஏன் செய்யுது எஜமானி என்ன பாருங்க அப்படின்னு சொல்றான். அந்த நோஞ்சா கீழே இறங்கி, என்ன போய் நீ எஜமான் கூப்பிடுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரா, நான் யாரும் தெரியுதா அப்படின்னு. தெரியலையே அப்படின்னு. கொஞ்ச நாள் முன்னால உன்ட்ட அடிச்சு புடிச்சு மீன் வாங்கிட்டு போனேன் ஞாபகம் இருக்கு. ஆமா தெரியுதான். அவரு அன்னைக்கு ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு. இல்ல அப்ப நான் மீன் வாங்கிட்டு போகும்போது நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறாரு. அந்த பைல்வான், அந்த செல்வந்தர் கேட்கறாரு. இப்ப நோஞ்சான் ஆயிட்டாரு, அப்ப பைல்வானா இருந்தாரு. என்ன சொன்ன கேட்கும் போது அந்த நபர் சொல்றாரு, இது கட்டுக்கதைய சம்பவம், டைம் பாஸ்க்காக வேண்டி சொல்லல. இது இமாம் தஹவீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சுயசரிதை பதிவு செய்திருக்காங்க. கபாயிர் அப்படின்னு கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அப்போ அந்த நோஞ்சா சொல்றாரா, என்ன நீங்க அடிச்சு போட்டு மீன் எடுத்து போனீங்க இல்லையா, அப்ப நான் அல்லாட்ட துவா செஞ்சேன், யா அல்லாஹ் அவனோட நான் பலவீனமா இருக்கிறேன், அவன் பலமா இருக்கிறான், அவனோட குதிரத்தை அவனோட சக்தி என் மேல காட்டிட்டான், நீ உன் சக்தி அவன் மேல காட்டு, அப்படி துவா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த சம்பவத்தை இமாம் தஹவீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதனால யாருக்கு அநியாயம் செய்யாதீங்க அப்படின்னு அந்த மனுக்கு அந்த பஜார்ல கத்துறாரு, கூச்சலிடுறாரு. இத இமாம் தஹவீர் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாப் கபாயிர் என்ற கிதாப் பதிவு செய்யறாரு. அதனால யாரையும் சாதாரண நினைக்காதீங்க. யாரோட குறையும் நம்ம 6000 வேலை நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு மறுமையில எந்த அமல் ஏத்துப்பான், எந்த அமல் ஏத்துக்க மாட்டான், நம்மளுடைய சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா, அது அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அதனால வாழ்ந்த காலத்துல நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிடலாம். அதனால 3வது விஷயம். 2வது வாரம் அமல் சமர்ப்பிக்கப்படும் விஷயத்துக்கு வருவோம். 3வது வருஷத்துக்கு ஒரு சமர்ப்பிக்கப்படும் சொன்னோம் இல்லையா, காலை மாலை வாரத்துக்கு 2 தடவை, திங்கள் வியாழன். 3வது வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த வருஷத்துக்கு ஒரு அமல் அமல் இந்த மாசம் தான், ஷாபான் பிறை 15 தான் நிஸ்ஃபு ஷாபான், அதாவது ஷாபான் பிறை 15 தான் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட கொண்டு போகணும். ஒரு வருஷம் செஞ்ச எல்லா அமல், 11 மாசம் செஞ்ச அமல் அல்லாஹ்த்தால இந்த ஷாபான் மாசம் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுது. அப்ப அல்லாஹ்த்தால நம்மளுடைய அமலை பரிசீலனைப்படுவான். இப்படி 3வது. 4வது தான் வருஷம் ஆயுள்ல ஒரு தடவை அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது. அதாவது இந்த 3 விஷயம், 4 அமல்கள் 4 கட்டமா அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கப்படுது. அதனால நம்ம அமல் செய்யும் போது அல்லாஹ் ஏத்துப்பான அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டே இருக்கணும். ஒண்ணு காலை மாலை, வாரத்துக்கு 2 தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, ஆயுள்ல ஒரு தடவை அல்லாஹ்த்தால நம்ம அமலை கபூல் செய்யணும். நம்ம என்ன அமல் அல்லாஹ் நம்ம ஏத்துக்குமா நமக்கு தெரியாது இல்லையா. அதனால அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செய்யணும். அல்லாஹ் அதுக்குதான் இந்த மாதிரி சிறப்பான நாள்லாம் வச்சிருக்கான். குறிப்பாக ஒரு இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, திர்மிதி மற்றும் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 5 நாளுடைய அமல் அல்லாஹ் ஏத்துப்பானா. யார் 5 நாள் இரவு அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு வஜபத் ஜன்னா, சொர்க்கம் வாஜிபாயிடுமா. 5 நாள் இரவு நீங்க நின்று வணங்கினீங்கன்னு சொன்னா, குர்ஆன் ஓதுறீங்க, திக்ர் செய்யுங்க, துஆ செய்றீங்க, ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாயிக்கிறானா. அது முதல்ல என்ன சொன்னா, யோமு தர்வியா, அதாவது பக்ரீத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, பக்ரீத் பிறை 10, பிறை 8, யௌமு தர்வியான்னு பிறை 8, பிறை 8, பிறை 9, அரஃபா நாள், பிறை 10. இந்த 3 நாள் யார் நின்று வணங்குறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிடுவான். 1 பிறை 8
துல்ஹஜோட பிறை 8, துல்ஹஜோட பிறை 9, துல்ஹஜ் பிறை 10, இந்த 3 நாள் இரவு. 4வது ரமலானுடைய முதல் நாள் இரவு, அதாவது ரம்ஜான் வருதில அன்னைக்கு நைட் யார் நின்று வணங்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தால வாஜிபாயிடும். 5வது ஷாபான் பிறை 15 பராத் இரவு. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நம்ம வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரிவா பேசுவோம். அந்த பராத் இரவு அன்னைக்கு யார் இரவு நின்று வணங்குறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கள் என்பதாக இமாம் திர்மிதி மற்றும் இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப்ல பதிவு செய்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம செய்யக்கூடிய சின்ன அமலோ பெரிய அமலோ யாருக்கும் எந்த பாதகம் இல்லாமல், யாரும் குறை பேசாமல், யாருக்கிட்டையும் அநியாயம் செய்யாமல் வாழ்ந்து நம்ம செஞ்சக்கூடிய எல்லா அமலையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு நம்மையும் நம்ம குடும்பத்தை அல்லாஹ் சொர்க்கவாதியாக ஆக்குவானாக. வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.